ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். கோ பேக் டு ஸ்கூலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லே ரெனி இருக்கால, அவளை கூட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு, அம்மா ரெனி, பொண்ணுங்களுக்குலாம் பர்த்டே கிஃப்டா என்ன கொடுத்தா பிடிக்கும்னு கேட்க, டேய் படிக்கிற வேலையை தவிர மத்த வேலைலாம் ஏன்டா பாத்துட்டு இருக்க, அடங்கவே மாட்டியா அப்படின்னு ரெனி திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த பக்கமா நான்சியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்க ரெனி பாக்குறா. நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட, நான்சி வந்துட்டு, டேய் ஒரு லெக்சர் ஒன்னு இருக்கு, அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன், நீயும் வந்து இந்த லெக்சரை கவனி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, சரி சரி கொடு கொடு அப்படின்னு ரான் வாங்கி வச்சுக்கிறான். கரெக்டா அவ பர்த்டே அன்னைக்கு தான் அந்த லெக்சர் இருக்கான். ரான் யோசிக்கிறான், இதை சாக்கா வச்சு அவளை பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணிடலாம், அன்னைக்கு லீவ் நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜு இருக்கான்ல, அவன் பாத்துட்டு இருக்கும் போது ஆளாளுக்கு அவனுக்கு நோட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணு அப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அதை பார்த்துட்டு அதை நேரா எடுத்துட்டு போயிட்டு நான்சிட்ட கொடுத்துட்டு, உங்க கிளாஸ்ல யாரோ பண்ற வேலைதான் அது, யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, முதல்ல நீ சம்ம சால்வ் பண்ணியா அப்படின்னு நான்சி கேட்கிறா. அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிஜு சொல்றான். நீ அதை அப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு நான்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க நேரா ஜிஜு கிளாஸ்க்கு வந்துடுறான். நான்சியோட கிளாஸ்க்கு சம்ம இன்னும் சால்வ் பண்ணல. அப்ப வேற வழியே இல்ல, இவன் இந்த பசங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துதான் ஆகணும், அசிங்கமா போயிடும்ல, இல்லன்னா வேகமா வந்து முன்னாடி நின்னுட்டு எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணும், இல்லன்னா நடக்கிறதே வேற, புரியுதா அப்படின்னு அத்தனை பேரையும் ஒரு மிரட்டிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க நான்சி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த நாள் கரெக்டா அவ பர்த்டே அன்னைக்கு யூபை வந்துடுறான் அந்த லெக்சர் கவனிக்கிறதுக்கு. வா உள்ள போலான்னு கூப்பிட, இல்ல ரான் வரணும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரம் பார்த்துதான் நம்ம ரான் நேரா கிளம்பி ஒரு கேக் ஷாப்புக்கு போயிட்டு, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி கேக்க டெக்கரேட் பண்றேன் பாருன்னு ஒரு கேக்க வாங்கிட்டு அதுல இவனாவே டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நான்சி நம்ம யூபை ரெண்டு பேரும் வெளியவே நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ரான் பஸ் எடுத்து வந்துட்டு இருக்கான். பஸ்ல கொஞ்சம் கூட்டமா இருக்கு, டிராபிக் வேற கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அதனால அவனால கரெக்ட் டைமுக்கு வர முடியுமா அப்படின்னு ஒரு பதட்டமாவே இருக்கு. நம்ம உள்ள போலாம், சீட் வேணா புடிச்சு வைக்கலாம், வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூபை நான்சியை கூட்டு போயிடுறான். கரெக்டா இவங்க கடைசி நேரத்துல தான் உள்ளேயே போறாங்க. இவங்க உள்ள போனதுமே லெக்சர் ஸ்டார்ட் ஆயிடுது. ரெண்டு பேரும் போய் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண 2 மினிட்ஸ் தான் ஆகுது லெக்சர் ஸ்டார்ட் ஆகி. அடுத்த நேரம் ரான் உள்ள வந்துடுறான். ஆனா செக்யூரிட்டி பாக்குறாரு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ரான் நேரா கதவை திறந்து எட்டி பாக்குறான். நான்சி உட்காந்துட்டு இருக்கா. சரி புள்ள படிக்கட்டும், நான் வெளியவே வெயிட் பண்றேன் அப்படின்னு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அமைதியா வெளியே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான்சி பாக்குறா, அறிவு கட்டவன் இன்னும் வரல பாரு, எப்படிதான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கானோ அப்படின்னு நான்சிக்கு ரான் மேல கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. ரான் வெளியே உட்காந்துட்டு இருக்கான் வெயிட் பண்ணிட்டு லெக்சர் முடிகிற வரைய. ஒரு வழியா பல மணி நேரம் கழிச்சு லெக்சரும் முடியுது. நான்சியும் நம்ம யூபையும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ரான் கூலா உட்காந்துட்டு, ஹாய் நான்சி அப்படின்னு கேட்டு போக, உனக்குலாம் பொறுப்புன்னு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா, எவ்வளவு நேரம் தெரியுமா நின்ன, கடைசி நேரத்துல தான் உள்ள போனேன், உனக்காக தானே இந்த இன்விடேஷன் கொடுத்தேன், இந்த லெக்சர் எவ்வளவு ரேரா கிடைக்கும் தெரியுமா, உனக்கு கொடுத்தேன் பாரு, உன்ன மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல, நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் 2 நிமிஷம் தான் லேட்டா வெளியே வந்தேன், அதுக்குள்ள உங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரான் சொல்ல, 2 நிமிஷம்னாலும் ஒரு டைம் தானே, பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கணும், உனக்கு போய் நான் கொடுத்தது ஏன் தப்புதான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இல்ல பரவாயில்ல விட அப்படின்னு யூபை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ உன் வேலையை பாரு அப்படின்னு யூபையும் இவ கத்தி விட்டுடுறா. ரான் பாத்துட்டு இருக்கான், என்னை பொறுத்தவரையே நான் ஒரு கேவலமான ஆள் இல்ல, இதே வேற யாராவது லேட்டா வந்திருந்தா இப்பெல்லாம் நீ பண்ணிருப்பியா, இந்த யூபை இருக்கானே அவன் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இப்பெல்லாம் நீ கத்திருப்பியா, என்னை பார்த்தா மட்டும் நீ ரொம்ப மட்டமா நினைக்கிறல்ல, இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கேக்க கையில கொடுத்துட்டு அங்கிருந்து ரான் கிளம்பி போயிடுறான். நான்சிக்கு அவளுக்கு நீங்க பர்த்டே அப்படிங்கறதே கொஞ்சம் மறந்துட்டா போல. யூபை பக்கத்துல வரான். நான்சி நீ கொஞ்சம் ஓவரா தான் அவன்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, நான்சி வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா ஒரு நோட் எழுதி வச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு செல்லும், பர்த்டே முடியறதுக்குள்ள அம்மா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்கு. நான்சி பாக்குறா, என் பர்த்டேவை அம்மா ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க, ரான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கான், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கேக்க ஓபன் பண்றா. அதுல பார்த்தா நான்சியை குட்டியா வரைகிறது மட்டும் இல்லாம சீக்கிரமா உனக்கு காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ரான் அதுல எழுதி இருக்கான். ஐயோ ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அதுல சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில டே சாரிடா அப்படின்னு ரான் கிட்ட போய் சொல்ல, கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பின்னாடி தானே உட்காந்துட்டு இருப்பா. டே ரான் சாரிடா கேக் சூப்பரா இருந்ததுடா, மன்னிச்சிடுறா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, ரான் பாக்குறான், ஓ இப்படிதான் கெஞ்சுவாளா, கொஞ்ச நேரம் கெஞ்சட்டும் அப்படின்னு நல்லா பல்ல காட்டிட்டே உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நான்சிய பக்கத்து கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல இருந்து இந்த பொண்ணு கூப்பிடுறா. ஏடி யூபைக்கு என்னடி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் போலன்னு சொல்ல, நான்சிக்கு ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. கிளாஸ்ல சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா யூபையோட கம்பெனி பேரை எழுதிட்டு, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கம்பெனி பயங்கரமா அடி வாங்கினது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. கிளாஸ் சார் பாக்குறாரு, ஒழுங்கா பாடம் கவனிக்க மாட்டியா அப்படின்னு நான்சியை எதுக்கு கம்பெனி பேர்லாம் எழுதிட்டு இருக்குன்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. நான்சி பாக்குறா, டக்குன்னு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறா. நேரா யூபையோட ஃப்ரெண்டு ஜிஜுவை பார்த்து, என்ன ஆச்சு யூபைக்குன்னு கேட்க, அவன் லீவ் போட்டிருக்கான், நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜு சொல்ல ஆரம்பிக்கிறான். நான்சிக்கான ஒரு
மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கு. திருப்பி கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிறா. அந்த இடத்துக்கு ஜீஜு வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நேரா நம்ம யூபையோட அப்பா கம்பெனியை காட்டுறாங்க. அங்க யூபை வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்க, இல்லப்பா கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் போல, அதான்ப்பா நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்பா நான் பாத்துக்குவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், இங்கெல்லாம் இருக்க கூடாது, கிளம்பு கிளம்புன்னு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க யூபையோட அப்பா அசிஸ்டன்ட்லாம் வந்து யூபைய வெளியே கூட்டு போயிடுறாங்க. நான்சி வேகமா கிளம்புறா. நேரா கிளம்பி அவ யூபைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு டாக்ஸி ஒண்ணு பிடிச்சி யூபையோட அபார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அங்க வந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ராணத அபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறான். என்ன ஆச்சு, எதுக்காக ஸ்டடியை விட்டு இங்க வந்திருக்க, யூபை வீட்டுக்குலாம் உன்னை தனியா போக விட முடியாது அப்படின்னு சொல்ல, நான்சி சிரிச்சுட்டே சரி வந்து தொலை, கூடயே வந்து தொலை அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் யூபையோட வீட்டு வாசல்ல கதவை தட்டுறாங்க. யூபை ஓபன் பண்றான். டேய் ரான், நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஏன் நான்சி தனியா வருவான்னு பாத்தியா, அதெல்லாம் நடக்காதுடா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கான். சரி ரெண்டு பேரும் உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் யூபை கொடுத்துட்டு இருக்கான். டேய் உங்க அப்பா கம்பெனில அப்படின்னு நம்ம நான்சி யோசிச்சு பாக்குறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் எடுத்து வாதாடின ஒரு வக்கீல் ஒருத்தங்கள நம்ம நான்சி வேலை பார்க்கும்போது அந்த கேஸ பத்தி படிச்சிருக்கா. ஷாவ் அவரோட பேரு. டே ஷாவ்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு உங்க கம்பெனியை வாதாட விடுங்க, அவர் கண்டிப்பா உங்க கம்பெனியை காப்பாத்துவாரா, இதை நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் நான்சி, நான் அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு யூபை சொல்லிக்கிட்டு இருக்கான். நான்சி ஒரு அணு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆமா உண்மையாவே உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு கம்ப்ளீட்டா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் சொல்லிட்டு இருக்கான். நம்புறல்ல அப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நம்ம நான்சி யூபையோட வண்டியில பின்னாடி ஹெல்மெட் கொடு அப்படின்னு ஏறி உட்காந்துக்க, ரானுக்கு கொஞ்சமா கூச்சமா இருக்கு. டைட்டான புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். யூபையோட அப்பா வீட்டுக்கு வராரு. அப்பா ஷாவ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கப்பா, அந்த வக்கீல கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கு வாதாட விடுங்கப்பா ப்ளீஸ், நான் சொல்றது இந்த தடவை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்ல, முட்டாள்தனமா ஏதாவது உளறிட்டு இருக்காத, உன் வேலையை பாரு அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம யூபைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப குழப்பத்துல வேற இருந்துட்டு இருக்கான். எங்க கிளாஸ்க்கு ஆளுங்க வராங்க, கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் முடியுது. யூபை மறுபடியும் கிரவுண்ட்ல போய் சோகமா உட்காந்துட்டு இருக்க. நான்சி இங்க வந்துடுறா. என்னடா உங்க அப்பா உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரா, எனக்கே இது நல்லா புரியுது, நம்ம ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என் அப்பாவோட கம்பெனிக்கே நான் போனேன் அப்படின்னு யூபை பிளாஷ்பேக்க சொல்றான். அங்க இருக்கிற அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ஸ் நம்ம யூபைய தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவே கூட வெளியே போகும்போது எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா கேள்வியா கேட்டு அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யூபைக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான்சி சொல்றா, உங்க அப்பா மேல தப்பே இல்ல, உங்க அப்பா கிட்ட இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் உங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க, அந்த ஷா வக்கீல் இருக்காருல இதை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவாரு, அவர் இதே மாதிரி ஃபியூச்சர்ல கூட கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு, சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஏதாவது பண்ணலாம்டா அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த கிளாஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்துட்டு மேல ஒரு பிரிட்ஜ் மேல நின்னுட்டு கீழே ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த எக்ஸாம் ஒண்ணு நடக்குது, இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினா நான் செகண்ட் கிளாஸ்க்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அடுத்த நாள் நம்ம நான்சி ஒரு கோர்ட் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கி ஷா வக்கீல் இருக்கார்ல அவரை பார்க்க போட்டு வந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்க கம்பெனியோட பாஸ் அப்படின்னு யூபையோட அப்பா பேரை சொல்லி அவர் வந்துட்டே இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கா. நான் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு. அவரும் நம்ம நான்சியை பாக்குறாரு. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கே, ஆனா கோட் எல்லாம் போட்டு வந்திருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. பேசுறதும் நல்லபடியா பேசிட்டு இருக்காருன்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூபையோட அப்பா அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ரான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அங்கிள் நாங்க யூபையோட ஃப்ரெண்டு, ஒரு நிமிஷம் எங்க கூட வரீங்களா அப்படின்னு அவர் கையில இருந்து பேக புடிங்கிட்டு ரெண்டு பசங்க அவரை குண்டு கட்டா இழுத்துட்டு நேரா கிளம்பி அந்த கஃபேக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா உங்க பாஸ் இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பேசிட்டு, நான் கொஞ்சம் கிளம்புறேம்மா, அப்புறமா நான் உங்களை பாக்குறேன்னு சொல்ல, இல்ல இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருங்க, அவங்க வந்துருவாங்க, நான் வெளியே போய் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நான்சி கிளம்பி வெளியே போறா. கரெக்டா யூபையும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டாரு. சின்ன பிள்ளைங்க வந்து இது மாதிரி கண்டதை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது, நான் கிளம்பி போறேன்னு சொல்ல, அப்பா ஜஸ்ட் இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா ப்ளீஸ், ஒரு வேலை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்போ ப்ளீஸ் பா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே நம்ம யூபையோட அப்பா பாக்குறாரு. போனா போதுன்னு ஒரு தடவை போறேன், இதுக்கு மேல பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா வக்கீலோட பேச ஆரம்பிக்க, நம்ம நான்சி ரான் மட்டும் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. அப்பாடா நல்ல வேலை, வெயில் அடிச்சுட்டு கோட்டு போட்டு என்னால தாங்க முடியல அப்படின்னு நான்சி கோட்டை கழட்டிட்டு இருக்கா. யூபை அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மனசை மாத்துறதுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு நேரா வக்கீல் கிட்ட கூட்டு போயிடுறான். அவங்க அப்பா பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான்சிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு எதுனா சாப்பிடணும் போல இருக்கேன்னு சொல்ல, வா போலாம் ரான் அவளை கூட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அவளே குறுக்குறுன்னு பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, நான்சி உடனே இன்னும் நிறைய மீட்டா எடுத்து ரானுக்கு வைக்கிறா. நல்லா சாப்பிடு அப்படின்னு. ரானும் நல்லா பல்ல காட்டிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க அந்த ஷா வக்கீல் இருக்காருல அவர் நல்லபடியா ஐடியா கொடுத்திருப்பாரு போல. நம்ம யூபையோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லடா இந்த கேஸ் மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு போல, இது என்னோ நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யூபையோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான்சி ரான் மறுபடியும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நான்சிக்கு பால் போடு அப்படின்னு நம்ம ரான் பாலை கொடுக்க அவளுக்கு போடவே தெரியல. இரு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவ கையை பிடிச்சி எப்படி பால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்.
நான்சிக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ரான் அதெல்லாம் கண்டுக்கல. ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்துட்டு அவளுக்கு கைய புடிச்சு சொல்லி குடுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரான்கே கொஞ்சம் கூச்சமா இருந்துட்டு இருக்கு. அட ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெக்கப்பட ஆரம்பிக்க, போதும் போதும் நான் கத்துக்கல அப்படின்னு நான்சி சொல்லிடுறா. அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த எக்ஸாம்ல உனக்கு பக்க செகண்ட் கிளாஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா நான் என்ன ஆவேன், என் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு, நமக்குள்ள என்ன ஆகும்ன்றான்னு கேட்க வர, டேய் நான் என்ன தேவதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு, அந்த பவர்லாம் எனக்கு இல்லடா. ஆனா எது நடந்தாலும் நீ மனசு வச்சுனா எல்லாமே நல்லபடியாவே நடக்கும், போதுமா அப்படின்னு கேட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ரெனி இருக்கால, ஒரு மாதிரி சோகமாவே கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ உங்க கிளாஸ்ல சார் பாக்குறாரு. என்னம்மா இது, நீ எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்கியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெனிய பார்த்து கேக்குறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நான்சியோட கிளாஸ்க்கு சார் இங்க பாருங்க, நான்சி 15 ரேங்க் முன்னாடி போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப செகண்ட் கிளாஸ்க்கு போக போறாளா அப்படின்னு எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரான் திரும்பி பாக்குறான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புற மாதிரி லைட்டா சோகமா இருக்குன்னு சொல்றான். நான்சி சிரிக்க ஆரம்பிக்க, ஆனா டீச்சர் பார்த்துட்டு இல்ல, 2 பேர் அதே ரேங்க்ல டை ஆயிருக்காங்கிறதால நான்சிய அந்த கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலா அந்த கிளாஸ்ல இருந்து ஒருத்தங்களை இங்க நாங்க அனுப்ப போறோம், அதான் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிருக்குன்னு சொல்ல நான்சி சோகமாயிடுறா. டக்குனு கிளாஸ்ல இருந்து எச்சு வெளியே போயிடுறா. போயிட்டு அவ கண்டபடி பக்கத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, பரவாயில்ல உன்னால இவ்வளவு சாப்பிட முடியாதுன்னு நினைச்சேன், என்னைய மிஞ்சிருவ போல, எப்படி திங்கிறா பாரு அப்படின்னு ரான் பக்கத்துலயே போய் உட்காந்துட்டு இருக்கான். ஆமா சோகமா இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு நான்சி சொல்லிட்டு போயிட்டு ஒவ்வொரு கேமா விளையாடுறது, நிறைய சத்தீனியா வாங்கி சாப்பிடுறதுன்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா நான்சி வீட்டுக்கு வந்ததும் என்னடி ஆச்சுன்னு கேட்க, இல்லம்மா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா சரி பரவாயில்ல அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு அவ கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ்க்கு ரெனி வரா. ரெனி வருவா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அந்த இன்னொரு பொண்ணு லாஸ்ட் மார்க் வாங்குவால, அவதான் வருவான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது ரெனி உள்ள வந்ததும் அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ரான் பாத்துட்டு இருக்கான், நம்ம கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. கிளாஸ் முடிஞ்சதும் ரான் நேரா ரெனிட்ட போயிட்டு என்னடி ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, என்கிட்ட பேசாத, நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரெனி கத்தி விட்டுடுறா. ரான்க்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான்சி வந்துடுறா. என்னடா ஆச்சு, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவா சீக்கிரட்டே இல்லாம, இப்ப அவளுக்கு எப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க, எனக்கே புரியல அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெனி கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருக்கும் போது சார் எஞ்சு வாசிமா அப்படின்னு சொல்றாரு. எந்த பேஜுன்னு கூட அவளுக்கு தெரியல. என்னம்மா இது, நீ செகண்ட் கிளாஸ்ல இருந்து வந்திருக்க, கொஞ்சம் தெளிவா இருப்பேன்னு பார்த்தேன், இந்த கிளாஸ் பசங்களே உனக்கு பரவாயில்ல போலியே அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெனிக்கினும் அவமானமா ஆயிடுது. ஆனா ரெனியோட நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க அப்பா இருக்காருல, யாரோ ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு போல அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அதனால ரெனி அதை பத்தி யோசிச்சு ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்கா. அதனாலதான் ரெனியால பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம குழம்பி போயிட்டு இப்படி கம்மி மார்க் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.